யோகா செய்யும் பொழுது இந்த மாதிரி யோகா மேட் பயன்படுத்தி யாரெல்லாம் யோகா செய்கிறீங்களோ இதனால் ஏற்படுற தீமைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நிற்கிறோம், நடக்கிறோம், உட்கார்றோம், யோகா செய்கிறோம், படுக்கிறோம், தியானம் செய்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் நிற்கும் பொழுது என்ன ஆகுன்னா, ஒருவேளை கண்ணை மூடி இந்த மாதிரி கையை வச்சு யோகா செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் உடம்பு என்னாகும், ஆடும், பேலன்ஸ் கிடைக்காது. சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த பெட்டெல்லாம் பயன்படுத்துகிற வரைக்கும் நம்மளால் ஆரோக்கியமாக வாழவே முடியாது. இந்த மேட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, இந்த மேட்டை வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் துவைச்சிங்கன்னா அது ஒன்றுமே ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மேட்டை பயன்படுத்துங்க. புரிஞ்சுக்குங்க, யோகா தியானம் பண்ணும் பொழுது நமது கை விரல்களோ கால்களோ உடம்போ ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் வாழ்க வையகம். நண்பர்களே, யோகா செய்யும் பொழுது இந்த மாதிரி யோகா மேட் பயன்படுத்தி யாரெல்லாம் யோகா செய்கிறீங்களோ இதனால் ஏற்படுற தீமைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக யோகா செய்கிற எல்லாருமே ஒரு யோகா மேட் வாங்கிடுவீங்க. முதல்ல அது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்லியாக கம்மியாக வாங்கிக்கிறீங்க. இந்த யோகா மேட்டு மூலியமாக யோகா செய்கிறனால அது எப்படிங்க தீமை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவதுங்க, எல்லா யோகா மேட்டும் நல்லா கவனிங்க, குஷன் இருக்குது, மெத்துன்னு இருக்குது. புரிஞ்சுக்கங்க, யோகா செய்யும் பொழுது நம்ம பயன்படுத்துகிற விரிப்பு மெத்துன்னு இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கணும். முக்கியமான விஷயம். அப்போது இப்போ இருக்கிற எல்லா யோகா மேட்டும் மெத்துன்னு இருக்கிறனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, நாம் எப்பப்பெல்லாம் நிற்கிறோம், உட்கார்றோம், நடக்கிறோம், நல்லா கவனிங்க, நிற்கிறோம், நடக்கிறோம், உட்கார்றோம், யோகா செய்கிறோம், படுக்கிறோம், தியானம் செய்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இருக்கிற விரிப்பு தரை குஷன் இருந்தால், மெத்துன்னு இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதுகெலும்பு இருக்கு இல்லைங்களா, அது டென்ஷனாக இருக்கும், நிம்மதியாக இருக்காது. அதனால் நமக்கு நிம்மதி கிடைக்காது, டென்ஷனாகவே இருப்போம். நம்ம உட்கார்ற இடம், நிற்கிற இடம், நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, யோகா செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது அந்த தரை ஹார்டாக கெட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்டாக இருந்துச்சுன்னா முதுகெலும்பு அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிரும். இதன் மூலியமாக நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், புத்தியில் தெளிவு கிடைக்கும். புரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த குஷன் இருக்கிற மாதிரி ஒரு மேட்டில் நீங்கள் நின்று யோகா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க, செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். நிற்கும் பொழுது என்ன ஆகுன்னா, ஒருவேளை கண்ணை மூடி இந்த மாதிரி கையை வச்சு யோகா செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் உடம்பு என்னாகும், ஆடும், பேலன்ஸ் கிடைக்காது. கொஞ்சமாக குஷன் இருந்தாலும் பேலன்ஸ் கிடைக்காது. இதே ஹார்டாக இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நின்று பாருங்கள், பேலன்ஸ் கிடைக்கும். அது என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கங்க. இது ஒரு மிக முக்கியமான கான்செப்ட்டுங்க. இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சால் பல பேருடைய பல்வேறு நோய்கள் குணமாயிருங்க. குறிப்பாக இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, இது மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாயிரும். எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா குஷன் தான் காரணம். அதாவதுங்க, குஷன் இருக்கிற மெத்துன்னு இருக்கிற இடத்துல நம்ம உட்காரும் பொழுது, நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது முதுகுத்தண்டு என்ன பண்ணுமாமா, பயப்படுது, நம்ம விழுந்துருவோமோ அப்படின்ட்டு அது ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, அலர்ட்டாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல ரிலாக்ஸ் ஆகாது. புரிஞ்சுங்களா? அது ஓய்வு கிடையாது, அப்படி இவ்வளோ உஷாராக இருக்கும். ஆமாங்க, லேசாக நீங்கள் போட்டிருக்க செருப்பு கூட மெத்துன்னு இருந்துச்சுன்னா நடக்கும் பொழுது இந்த முதுகெலும்பு என்ன பண்ணும், விழுந்துருவோமோன்னு பயந்து வாழுங்க. அந்த பயம், அந்த அலர்ட், அந்த உஷாராக இருக்கிறதுனால மொத்த உடம்பு மொத்த மனசும் பயப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. இதாங்க கான்செப்ட். இதே நம்ம உட்காரும் பொழுது, நிற்கும் பொழுது, படுக்கும் பொழுது ஹார்டாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா முதுகெலும்பு என்ன பண்ணுவாமா, அப்பாடா நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு ஒன்று ரிலாக்ஸ் போயிருங்க. பல பேருக்கு தூக்கம் வராது காரணமே பெட்டு நல்லா குஷன் இருக்கிறதுனால தான். இப்போல்லாம் சில ஹோட்டலில் போனோம்னா பெட்டில் படுத்தோம்னா உள்ளே புதஞ்சிடறோம். சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த பெட்டெல்லாம் பயன்படுத்துகிற வரைக்கும் நம்மளால் ஆரோக்கியமாக வாழவே முடியாது. கான்செப்டே தப்பு.
அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. முதுகெலும்பு ரிலாக்ஸ் ஆகணும்னா நம்ம பயன்படுத்துகிற விரிப்பு, செருப்பு, குஷன், அந்த சோபா எல்லாமே ஹார்டாக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். லேசாக இருந்துக்கலாங்க, அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேனே. அதனால் இந்த குஷன் இருக்கிற எல்லாமே உடம்புக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கங்க. அப்போது யோகா செய்கிறது எதுக்கு? உடல் ஆரோக்கியத்துக்கு, மன நிம்மதிக்கு, புத்தியில் தெளிவுக்கு, பிராணசக்தி அதிகம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மெத்துன்னு இருக்கிற ஒரு மேட்டில் நீங்கள் யோகா பண்ணும் பொழுது என்னாகுன்னா ஆட்டோமேட்டிக்காக பலன் கிடைக்கும். நான் தப்பு சொல்லிங்க. சாதாரணமாக நீங்கள் யோகா பண்ணும் பொழுது ஒரு 100% பலன் கிடைக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு குஷன் இருக்கிற ஒரு யோகா மேட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 20-30% குறையும். ஏன்னா முதுகெலும்பு அப்படி அலர்ட்டாகவே இருக்கும். சவாசனம் பண்ணும்போது கூட அது சவாசனமாக எடுத்துக்காது. இங்கே விழுந்துருவோமோ, ஆடிருவோமோ அப்படின்ட்டு இருக்குங்க. நீங்கள் குறிப்பாக நின்றுட்டு பண்ணுற கையை தூக்குற இந்த மாதிரி தாடாசனம் இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். குஷன் இருக்கிற அந்த ஒரு மேட்டில் செய்கிறதுக்கும் கெட்டியாக இருக்கிற மேட்டில் செய்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, குஷன் ஆபத்து, கெட்டியாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக முதுகு எலும்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்ல போகிறேன். 1, பயன்படுத்துகிற பொருள்கள் குஷன் இருக்கக்கூடாது. 2, நம்ம பயன்படுத்துகிற பொருளே நல்ல பொருளாக இருக்கணுங்க. இப்போ இருக்கிற எல்லா யோகா மேட்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, ரப்பரு, ரெக்ஸினு, நைலான் அந்த மாதிரி பொருள் தாங்க இருக்குது. ஏங்க இது உடம்புக்கு கெடுதல்னு யாருக்குமே தெரியலையா? நல்லா கவனிங்க. ரெக்ஸின், பிளாஸ்டிக், ரப்பர், நைலான் இது எல்லாமே உடம்புக்கு கெடுதல். நம்ம யோகா செய்கிறதே உடம்புக்கு ஆரோக்கியத்தை அதிகம் பண்ணுறதுக்கு தான். அப்போ உடம்பு ஆரோக்கியத்தை அதிகம் பண்ணுறதை எப்படிங்க பிளாஸ்டிக்கில் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அதனால் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெக்ஸின், பிளாஸ்டிக், ரப்பர், நைலான் இல்லாமல் நூல் சம்மந்தப்பட்ட பொருள்களாக இருந்தால் புரிஞ்சுக்குங்க. பருத்தி, நூல் சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்தால் அது உடலுக்கு ஆரோக்கியம். அப்போது யோகா பண்ணி நம்ம தியானம் பண்ணி நம்ம உடம்பு ஆரோக்கியம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது இது போன்ற விஷயத்தையும் கொஞ்சம் கவனிக்கணுமா இல்லைங்களா? அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி யோகா மேட்டு பயன்படுத்தாதீங்க. குறிப்பாக குஷன் உள்ளது பயன்படுத்தாதீங்க. இந்த பிளாஸ்டிக்கு, ரெக்ஸின்னு இந்த மாதிரி கெமிக்கல் பயன்படுத்தி இந்த மாதிரி பொருட்கள் உடம்புக்கு கெடுதல் கொடுக்குற பொருளை பயன்படுத்தக்கூடாது. உடனே அடுத்த கேள்வி, அப்போ என்னங்க பயன்படுத்துதுன்னு கேட்டால், இவருங்க சாதாரண நூலில் பெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா? பாருங்க, சோலாப்பூர் பெட்ஷீட் சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் பாருங்கள், இது உடம்புக்கு ஆரோக்கியங்க. ஆக்சுவலி இதுதாங்க போத்தியெல்லாம் படுக்கணும், விரித்து படுக்கணும். ஆனால் இப்போ எல்லாருமே பாலிஸ்டரு, ரெக்ஸின், நைலான், ஃபோம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோங்க. இதுவே ஆரோக்கிய கேடுக்கு முக்கியமான காரணங்க. அதனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சோலாப்பூர் பெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா? இதை விரித்து நீங்கள் யோகா செய்யலாம். இது செய்யலாம். ஆனால் இது செய்யும்போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம கால் ஆட்டும்போது களைஞ்சிரும். ஓகேங்களா? இது ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சோலாப்பூர் பெட்ஷீட் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஆனால் இது பயன்படுத்தும் போது நம்ம கொஞ்சம் களைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஜமுக்காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஃபங்க்ஷன் அப்போ காது குத்து, கல்யாணத்துக்கெல்லாம் பாருங்கள், இதான் விரித்து வச்சுருப்பாங்க. உண்மையிலங்க இந்த ஜமுக்காலங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடல் ஆரோக்கியத்துக்குங்க. நீங்கள் வீட்டில் இதை விரித்து தூங்கி பாருங்களேன், உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. அப்போ அந்த சோலாப்பூர் பெட்ஷீட்டை விட இந்த மாதிரி கெட்டியான நல்ல ஜமுக்காலம் வாங்கி போட்டு அதில் யோகா செஞ்சு பாருங்களேன், சக்தி அதிகம் கிடைக்குங்க. அதாவது யோகா செய்கிற அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். ஆனால் இது கூட கொஞ்சம் என்னதான் கெட்டியாக போட்டாலும் நம்ம கை காலை ஆட்டும் பொழுது அது களைஞ்சிருது. நான் உங்களுக்கு என்னென்னமெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஒன்று சோலாப்பூர் பெட்ஷீட் பயன்படுத்தலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஜமுக்காலம் பயன்படுத்தலாம். அதை விட சிறப்பு என்னென்னா இந்த மாதிரி மேட்டு பயன்படுத்தலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேட் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி மேட்டு பயன்படுத்தலாம்னு சொல்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி மேட்டே குவாலிட்டி கம்மியாக வருது. அது நான் சொல்கிற புரிஞ்சுக்குங்க. இந்த மேட்டும் செலக்ட் பண்ணி வாங்கணும். அது எந்த மாதிரின்னு சொல்லிடுறேன். இந்த மேட்டு பயன்படுத்தும் பொழுது இப்போல்லாம் கீழே பிளாஸ்டிக் வருதுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி மேட்டு பயன்படுத்தவே கூடாதுங்க. நீங்கள் பயன்படுத்துகிற மேட் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேங்க. இது அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு சுவிட்சு போட்டிங்கன்னா
கொஞ்சம் கூட கிழியாமல், கொஞ்சம் கூட அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உடையாமல் அப்படியே திரும்பி வரணும். வருமா? உங்கள் மேட் வருமா? இந்த மேட் வருங்க. இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேங்க. யோகா பண்ணுறதுக்குன்னு நான் செலக்ட் பண்ணி இந்த மேட்டை வாங்கி வச்சுருக்கிறேன். நான் இதில் தான் யோகா பண்ணுவேன். ஆரம்ப காலத்தில் ரொம்ப வருஷம் முன்னால் பெட்ஷீட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பெட்ஷீட் கொஞ்சம் கலையுதுன்னு சொல்லி ஜிம்மு காலத்துக்கு மாறினேன். நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னால். அப்புறம் இந்த மாதிரி மேட்டு ரிசர்ச் பண்ணி மேட்டில் இப்போ மேட்டில் தான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்குறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேட்டை பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த மேட்டில் பிளாஸ்டிக்கு, ரெக்ஸின்னு, நைலான் இருக்கக்கூடாது, பாலிஸ்டர் இருக்கக்கூடாது. இதுவும் துணியில் இருக்கிறோம். அதான் சொல்லுங்க, இந்த மேட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, இந்த மேட்டை வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் துவைச்சிங்கன்னா அது ஒன்றுமே ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மேட்டை பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா, நீங்கள் செய்கிற அந்த யோகாவுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஒன்று என்ன, குஷன் இருக்கக்கூடாது. 2 என்ன, பயன்படுத்துகிற அந்த பொருள் மேட்டுடைய தரம், அந்த அந்த மேட் உருவாக்கப்பட்ட பொருள் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பொருளாக இருக்கணும். 2. 3வது, அந்த யோகா மேட்டுடைய அளவுங்க. பாருங்கள், இதுதான் யோகா மேட். பொதுவாக எல்லாருமே பயன்படுத்துறதுங்க. இதோட அவ்வளோ எவ்வளவுங்க இருக்கும்? 5 அடிக்கு 2 அடி. சரிங்க, 6 அடிக்கு 2 அடிங்க. ஏங்க, 6 அடிக்கு 2 அடியில் யோகா, இந்த மேட்டை வச்சு யோகா பண்ண முடியாதுங்க. சவாசனம் பண்ண முடியாதுங்க. சவாசனம் பண்ணால் கை வெளியே போயிடும். முதல்ல புரிஞ்சுக்கங்க, யோகா பண்ணும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது நமது உடல் தரையை தொடக்கூடாது. முக்கியமான பொருள். நீங்கள் வேணால் பாருங்கள், ரிஷிகள், முனிகள், ஞானிகள்னா அந்த காலத்தில் மான் தோலை போட்டு, புலி தோலை போட்டு மேலே உட்காந்துருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, யோகா தியானம் பண்ணும் பொழுது நமது கை விரல்களோ, கால்களோ, உடம்போ ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் தரையை தொடக்கூடாது. ஒரு விரிப்பில் தான் இருக்கணும். அந்த விரிப்பு குஷன் இருக்கக்கூடாது. அந்த விரிப்பு உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலாக இருக்கணும். அந்த விரிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நமது கை கால்கள் எப்போவுமே தரையை தொடாத அளவுக்கு அளவு இருக்கணும். அப்போ எந்த அளவுங்க இருக்கணும் சொல்லுங்கள்? இதில் நீங்கள் பண்ணி தூங்க முடியுமா? யோகா பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணுங்க. இந்த மேட்டில் நீங்கள் யோகா பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக எந்த ஆசனம் பண்ணாலும் கை வெளியே போகும், கால் வெளியே போகும். தரையை தொடும் பொழுது என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கங்க. நம்ம யோகா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல எனர்ஜி அதிகமாகுங்க, சூடு அதிகமாகுங்க. தரையை தொட்ட உடனே அது தரை வழியே வெளியே போயிருங்க. இந்த வர்மா மாஸ்டர், இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள்லாம் பாருங்கள், சிகிச்சை கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கையை உதறுவாங்க. உதறிட்டு தரையை தொடுவாங்க. கொண்டு போய் பார்த்துருக்கீங்களா? சிகிச்சை முடித்தோடனே செவுத்தில் வந்துட்டு கை வைப்பாங்க. கொண்டு போய் செவுத்தில் கை வைப்பாங்க. தரையில். ஏன் தெரியுங்களா? அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஒரு நோயாளியை தொட்டு குணப்படுத்தினோடனே நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாதுன்னு சொல்லி தரையை தொடுவாங்க, செவுத்து தொடுவாங்க. அப்போ அந்த எனர்ஜி வெளியே போகும். அப்போ யோகா பண்ணிகிட்டு இருக்கும்போது 1/2 மணி நேரம் யோகா பண்ணிவிட்டு சவாசனம்னு சொல்லி தரையில் படுத்து கையை வந்து தரையில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக தரைக்கு போயிருங்க. ஆமாங்க, இது ஒரு முக்கியமான விஷயங்க யோகா செய்யும் பொழுது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம யோகா செய்யும் பொழுது அந்த மேட்டு வந்து பெருசாக இருக்கணுங்க. என்ன கேட்டால் இந்த 6க்கு 2 இந்த சைஸ் வந்து கட்டுப்படி ஆகாதுங்க. அப்போ என்ன இருக்கலாம், 6க்கு 4 நம்ம வீட்டில் பெட் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் 6க்கு 4 ஓகே. என்ன கேட்டால் 6க்கு 6 தாங்க கரெக்ட். சில ஆசனங்கள் பண்ணும்போது அந்த பக்கம் வெளியே போவோம். ஆமாங்க, சில நேரங்களில் 6க்கு 4 பத்தாதுங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் படுத்துட்டு 2 காலை விரித்து 2 கையை விரித்து சவாசனம் பண்ணுறீங்கல்ல, அப்போது எவ்வளோ அளவு இருக்குதோ அதுதான் யோகா செய்வதற்கான மேட்டுக்கான அளவு. என்ன கேட்டால் ஒருத்தர் யோகா செய்யணும்னா 6க்கு 6 சைஸில் மேட்டு பயன்படுத்தணும். நல்ல கெட்டியான ஜெமுக்காலம் பயன்படுத்தணும். அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கணும், குஷன் இருக்கக்கூடாது, கை கால் வெளியே தொடக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கான்செப்ட் தான் செருப்புக்கு. நாம் பயன்படுத்துகிற செருப்பில் குஷன் இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்க வேண்டும். குஷன் இருந்தால் உடம்புக்கு வியாதி வரும், கெட்டியாக இருந்தால் உடலுக்கு ஆரோக்கியம். நாம் உட்கார சேர், இதில் எவ்வளவு குஷன் இருக்கோ அவ்வளவு ஆபத்து, எவ்வளவு கடினமாக இருக்குதோ அவ்வளவு நல்லது. இப்போது கேரளா எல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் இருக்கும் சேர், குஷன்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ தான் அதில் குஷன்லாம் மாறிட்டுருக்கு. சேரு எல்லாமே வந்து அந்த மரத்தில் வார்னிஷ் பண்ணி அப்படி அழகாக வச்சுருப்பாங்க. அதில் உட்காந்து பாருங்களேன், கீழே வந்து கேப் இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். இன்னும் காத்தோட்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும்.
இது 2 ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சோபா ஆகட்டும், நம்ம படுக்கிற பெட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. குஷன் இருக்கக்கூடாதுங்க. யாருங்க கண்டுபிடிச்சது? இந்த குஷன் அதிகமா இருந்தா நல்ல பெட்டுன்னு யாரோ தப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்கங்க. இப்ப நான் நெறைய ஹோட்டல்ல போய் தங்குறேன். போய் படுத்தா அப்படியே உள்ள புதைஞ்சிடுறேங்க. எனக்கு காலைல எந்திரிச்சா எனர்ஜியே இருக்க மாட்டேங்குதுங்க. நானு பல நாடுகள்ல, பல ஊர்கள்ல போய் ஹோட்டல்ல தங்கும்போது நான் ஜமுக்கால பெட்ஷீட் எடுத்துட்டு போவேன். கதவ சாத்திட்டு நான் கீழ தரையில பெட்ஷீட் விரிச்சு, ஜமுக்கால விரிச்சு படுத்து தூங்கி எந்திரிச்சு நானே தலகாணி எடுத்துட்டு போறேங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஜம்மு காலம் இருக்கும், ஒரு பெட்ஷீட் இருக்கும், தலகாணி நானே எடுத்துட்டு போறேங்க. ஏன்னா எந்த ஹோட்டல்லயும் 2000, 3000 காசு வாங்குனா கூட, அங்க இருக்கிறது ஃபோம் தாங்க இருக்கு. அது உடம்புக்கு கெடுதலுங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ரூம்ல கீழ விரிச்சு படுத்து தூங்கி எந்திரிச்சு ஆமாங்க. இப்படிதான் சவுதியில நான் போம்போது, ஒரு பெரிய ரூம் எனக்கு புக் பண்ணி குடுத்தாங்க. நான் கீழ தான் படுத்துட்டு இருந்தேன். அங்க விரிச்சிருந்து ஒரு நாள் திடீர்னு கதவு காலிங் பெல் அடிச்சு தொறந்துட்டேன். அந்த ஆர்கனைசர் உள்ள வந்துட்டாரு. வந்துட்டு "என்னங்க இங்க பெட் இங்க தலகாணி வச்சிருக்கீங்க? இங்க தாங்க படுக்கிறேன்னு." "எதுக்குங்க இவ்ளோ காஸ்ட்லியா உங்களுக்கு ரூம் போட்டு குடுத்தேன்னு?" கேட்டாரு. புரிஞ்சுக்கங்க. அதுக்காகலாம் நாங்க படுத்து நம்ம ஆரோக்கியத்த கெடுத்துற முடியாது. அதனால செருப்பாகட்டும், நாம் உட்கார சேர் ஆகட்டும், சோபாவாகட்டும், பெட் ஆகட்டும், கார் சீட் ஆகட்டும், பஸ் சீட் ஆகட்டும், புரிந்து கொள்ளுங்கள். எல்லா இடங்கள்லயும் நிக்கிற இடம், உட்கார்ற இடம், படுக்கிற இடம், யோகா செய்கிற இடம், தூங்குற இடம், நடக்கிற இடம் எல்லாமே எவ்வளவு ஹார்டா இருக்கோ, அப்போ நமக்கு ஆரோக்கியம். எவ்வளவு குஷன் இருக்கோ, இது ஆபத்து. பிரான்ஸ் நாட்டிலருந்து பிரெஞ்சுக்காரங்கலாம் பாண்டிச்சேரிக்கு வருவாங்க. அவங்கலாம் பாருங்க ஹோட்டல்ல போய் பார்ப்பாங்கங்க. ஹோட்டல்ல போய் பெட் தொட்டு பார்ப்பாங்க. கேட்டு பாருங்க. பெட்ல குஷன் இருந்தா அந்த ஹோட்டல்ல தங்க மாட்டாங்கங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. பாண்டிச்சேரியில போயிட்டு ஃபாரினர்ஸ் வர்ற ரெகுலரா தங்குற எல்லா ஹோட்டல்லயும் பாருங்க, பெட்டு அமுத்தி பாருங்க உள்ளயே போகாது. பருத்தி பஞ்சு வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா நூல்ல வச்சு, ஜக்கார்டு துணி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. மேல ஒரு கவர் எல்லாம் காட்டன்ல தாங்க இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபோம் இருந்தா தங்க மாட்டாங்கங்க. ஆமாங்க. நாம தான் அப்படியே ஃபேஷன். எல்லா வீட்லயும். பழையதெல்லாம் பாய் கீழ தூக்கி வீசிட்டு, காசு வர வர, வசதி வர வர ஆரோக்கியம் கெடுத்துட்டு இருக்கும். எனவே 3 விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 1 நம்ம பயன்படுத்துற யோகா மேட்டு குஷன் இருக்கக்கூடாது. 2வது ரெக்சின், நைலான், பிளாஸ்டிக்கு, பாலிஸ்டர் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நூல்ல செஞ்ச பொருளாக இருக்கணும். பெட்ஷீட்டு, ஜமுக்காலம், மேட் அந்த மாரி இருக்கலாம். 3வது அளவு நல்லா பெருசா இருக்கணும். இந்த 3 விஷயத்தை கவனித்து இனிமேல் நீங்கள் யோகா செய்தால், தியானம் செய்தால், படுத்து தூங்கினால், நீங்கள் செய்கிற அந்த பயிற்சிக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கெடுதல் கிடையாதுங்க. பலன் கொஞ்சம் குறையும். இது ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த வீடியோவை யோகா செய்கிற நண்பர்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. யோகா டீச்சர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. யோகா சென்டர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இனிமேல் இந்த வீடியோ மூலியமாக எல்லா யோகா சென்டரிலும் இந்த 3 விஷயத்தை கடைபிடிக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வாழ்க வளமுடன்.